ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண மென் வரலையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுஷ் ஆர்த்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான வலிக்கும் இங்கே தீர்வு இருக்குது. உள்ளே வந்துட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரெக்கவரி பண்ணி அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை க்யூர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் பெயின் வருது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நீ பெயின் இருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு இருக்கிற நீ பெயின் இருந்தால் கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சர்ஜரி பண்ணணும், மூட்டு நல்லா தேஞ்சு போச்சு, இல்லை வந்து உள்ள ஜவ்வு இல்லை ஃபுல்லாக கரைஞ்சு போச்சு, நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷனை தேவையில்லாத மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஆயுஷ் ஆர்த்தோ இந்த கிளினிக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் இருந்ததுங்க. சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள், ஒரு பார்க் மாதிரி வெளியில் வச்சுருந்தாங்க. அங்கே உட்காந்து நம்ம வெயிட்டிங் ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ளசண்ட்டாக ஒரு மன நிம்மதி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய பிள்ளையார் வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் வெட்டிவேர் நீரும் அதே மாதிரி நன்னாரி நீரும் வச்சுருந்தாங்க. பானையில் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கே இதமாக இருந்தது. ஸோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிபியை செக் பண்ணுறாங்க. ஸோ என்னோட பிபி பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருந்தது. ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. பிபியை செக் பண்ணிவிட்டு உள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப வெயிட்டிங் டைமும் கிடையாது. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ரொம்ப கூப்பிட்டுருவாங்க. கம்ப்ளீட் எனக்கு நீ பெயின் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதுகு வலி இருக்குது, லோவர் பேக் பெயினும் இருக்குது. எவ்வளோ நாளாக இருக்குது? பாப்பா செகண்ட் பையன் பிறந்ததுலேருந்து நீ பெயின் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் முதுகுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது, ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீ பெயின் தான் நடக்கிறப்போ டக்குன்னு ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணுனாலும் ஒரு மாதிரி டக்குன்னு பிடிக்கிற மாதிரி வலிக்கிறது. ஓகே, ஸ்டெப்ஸ் ஏறினா வலி இருக்கிறத தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ண பெயின் தெரியுது உங்களுக்கு? சம்டைம்ஸ் நடக்கிறப்பவே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி சுளுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி டக்குன்னு வலிக்கிறது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, பெயின் குறையிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? காலை ஷேக் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு திருப்பி நடக்க. அப்போ அந்த பெயின் இருக்கும், நொண்டி தான் ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இமீடியட்டாக எல்லாம் போக முடியும். ரொம்ப நேரம் நின்னா வலி இருக்குது, ரொம்ப நேரம் நடந்தால் வலி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லை, அப்படிலாம் சடனாக வருது. அது ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ, சம்டைம் குனிஞ்சு ஏதாவது பாத்திரம் எடுக்கிறப்போ அப்போல்லாம் வருது. மூட்டில் அதில் இல்லை. வலிக்குது, வலி இருக்கு. ஆமாம், நீட்டுங்க, மடக்குங்க. இப்போ வலி இருக்கா நீட்டி மடக்கிறப்ப? இல்லை. இன்னும் கொஞ்சம் வாங்க, நேராக பாருங்கள். தலையை பெண்ட் பண்ணிக்கோங்க, நேராக பாருங்கள். நான் இப்போ உங்களை முன்னாடி புஷ் பண்ணுவேன், முன்னாடி போகக்கூடாது, அதுக்கு தான் கையில் வலி இருக்கான்னு சொல்லணும். வலிக்குது. வலி இருக்கா? இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. எந்த பக்கம் அதிகமாக இருக்கு? ரெண்டு பக்கமே இருக்கு. ரெண்டு பக்கமே அதிகமாக இருக்கு. இங்கே இங்கே இல்லை. நேராக நில்லுங்க. என்னன்றது கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக ஸ்பைனில் வந்து ஒரு மிஸ்அலைன்மெண்ட் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பொதுவாக அம்மானாவே ஸ்பைனை 2 வருஷத்துக்கு நேராக வச்சுருக்க முடியாது. ஸோ இதோட ஸ்பைனோட மிஸ்அலைன்மெண்ட் என்ன ஆகுனா, வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டுக்கு வந்து அதிகமாக எடையை கொடுக்குறீங்க. உங்களுக்கே தெரியாமல் மூட்டில் வந்து எடையை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. மூட்டு ஒன்றோடு ஒன்று உரச ஆரம்பிக்குது, ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறைஞ்சி அதனால் வலி வருது. ஒரு மூட்டில் வந்த உடனே அடுத்த மூட்டில் நீங்களே பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இதனால் வலி 2 மூட்லேயும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, வர்மா ஆயுர்வேத மசாஜ் மூலிமா தசை இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஜாயிண்ட் ஸ்பேஸை அதிகப்படுத்தி கட்டு போட்டு விட்ருவோம். இது கூட மெயினான பிரச்சனையான ஸ்பைனோட மிஸ்அலைன்மெண்ட்டையும் OMT கைரோப்ராக்டிக் டெக்னிக் மூலிமா ஸ்பைன் அலைன் பண்ணி விட்ருவோம். 7லேருந்து 14 சிட்டிங் கன்ஃபார்மாக வர மாதிரி இருக்கும். லைட்டாக மசில் மட்டும் லூஸ் பண்ணுறேன். கோவம் நிறைய வருது, வெளியே காட்டுறதில்ல, யோசனை நிறைய வருது. ஃபிசிக்கல் ஒர்க்கு ஏதாவது அதிகம் பண்ணணுமா? இல்லைன்னா ஸ்டிஃப்னஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஓகே, ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, எனக்கு முட்டி வலிக்கும் அதே மாதிரி பேக் பெயின், லோவர் பேக் பெயினுக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு சிட்டிங் எடுத்திருக்கேன்.
ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. மெயினாக பேக் பெயினுக்கும் அதே மாதிரி நீ பெயினுக்கும் ஒரு இமீடியட் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சிட்டிங்கே இவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குன்னா போக போக கம்ப்ளீட்டாக எனக்கு க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாக நமக்கு நீ பெயின் இருக்குது இல்லை பெரியவங்க நீ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும் இல்லையா? பட் இங்கே நம்ம ஆயுஷ் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அளவு பட்ஜெட் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. யாரோனா எடுத்துக்கலாம், கம்ப்ளீட் க்யூரோட நீங்கள் திரும்பி போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஆயுஷ் ஆர்த்தோக்கு எப்படி வரணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், மேப் முதற்கொண்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா மறக்காமல் ஆயுஷ் ஆர்த்தோ காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மைட் பி அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.